டிசம்பர் 22 29 வரைக்கும் பிறந்த நாள், திருமண நாள் இருக்கா? பர்த்டே இருக்கா? எல்லா உயிரினங்களும் மாண்டு போயின. பேழையில் இருந்த அந்த 8 பேரும், பேழையில் இருந்த அந்த மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், அவைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. ஜலப்பேழை முடிந்ததும் அந்த பேழையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். நோவாவுடைய சந்ததி மூலமாக ஒரு புதிய தலைமுறை உருவாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்படி நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேல். அந்த பிள்ளைகள் மூலமாய் சந்ததி உருவாக ஆரம்பித்த போது அந்த சந்ததிக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னவென்றால், நாம் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? மாறி மாறி எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? ஒரே இடத்துல இருக்கலாம். வானத்தை அளவிய அல்லது வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு அந்த நம்முடைய நாம் கட்டுற அந்த பில்டிங் 10 அடி 20 அடிலாம் இல்ல. எதை எட்டணுமோ, எதை தொடணுமோ, வானத்தை தொடுகிற அளவுக்கு அவ்வளவு உயரமான ஒரு கட்டிடத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்றாங்க, நாம் சிதறி போகக்கூடாது. ஒரு நகரத்தை நாம் கட்ட வேண்டும். அது வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் பாருங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த கோபுரத்தை கட்டும் போது நமக்கு என்ன இருக்கணும்? பேர் இருக்கணும். அப்ப நம்ம வீடை எதுக்காக கட்டுறோம்?